இடியாப்பம் பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான பொருட்கள் இடியாப்பம் மாவு 2 கிலோ, சோடா மாவு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், பீட்ரூட்டு கொஞ்சம் கலராக இருக்கிறத பீட்ரூட் அரைச்சிக்கணும். அது உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ பீட்ரூட் அரைச்சிட்டு வரப்போம். இடியாப்பம் மாவு பண்ண போகிறோம். 2 கிலோ மாவு இடியாப்பம் மாவு. கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கிறோம்ப்பா. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கலராக தெரிகிறதுக்காக பீட்ரூட் நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் கலரில் இடியாப்பம் பண்ண போகிறோம். அதனால் பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சுடு தண்ணி ஊற்றி பரட்டிக்கிறோம். மாவை கொஞ்சம் பரட்டிக்கிறோம். முறுக்கு மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். சின்ன மிக்சியில் போட்டு ஒரு சின்ன கல்லில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் வச்சுக்க. நீங்கள் ஒரு தட்டுக்கு மட்டும் அந்த வேரில் போடணும். சரி, நான் ஒரு இதில் இந்த பெருசு போட்டுக்கேன். சரி, ஓகே, போங்க. உண்டாங்க. இருக்கு வைங்கண்ணா, மூடி வைங்க. இட்லி மாவில் காலிண்ணா சார், இட்லி आपला साऊंड नुसतं या அதெல்லாம் அப்படியே வைங்க. எள்ளு பொடி பண்ண போகிறோம்ப்பா. எள்ளு 1/4 கிலோ, நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம். எள்ளு பொடிக்கு எள்ளை வறுக்க போகிறோம்ப்பா. நல்ல எள்ளை வறுக்கிறோம். இறக்க போகிறோம். எள்ளு பொடிக்கு எள்ளு நுணுக்க போகிறோம். வறுத்துருக்கோம். இப்போ அதை நுணுக்க போகிறோம். ரொம்ப சுற்றினா எண்ணெய் வந்துடும். போதும்பா, புறப்புறன்னு இருந்தால் போதும். எள்ளு பொடி ரெடி பண்ண போகிறோம்ப்பா. இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு இதை எள்ளு பொடி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஆனால் கசப்பாக இருக்கும்ல, இது இடியாப்பத்துக்கு சாப்பிட்றதுக்காக. எள்ளு பொடி பாப்பா.